ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். வாங்க வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் அன்றைக்கி லீவ் விட்டதுனால சரி ஹர்ஷனை கூட்டிகிட்டு வெளியில் போகலாம் அப்படின்ட்டு கிளம்பினோடனே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த ஃப்ரோசன் மாலில் வந்து சரவணப்பட்டிக்கிட்ட இருக்குங்க. அந்த ஃப்ரோசன் மால் அதில் வந்து கிறிஸ்மஸ் டே செலிப்ரேஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு போட்டிருந்தாங்க. அதனால் வந்து ஹர்ஷனை கூட்டிகிட்டு போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு ஆசை நாங்கள் ஒரு மத்தியானம் ஒரு 4 மணி போல் கிளம்பி போனோங்க. போனால் அங்கே பார்த்திங்கன்னா லைட் டெக்கரேஷனில் செமையாக இருந்ததுங்க. மற்ற நாள் பக்கம் ஏற்கனவே நாங்கள் ஃப்ரோசன் மாலுக்கு அடிக்கடி போயிருக்கோம். அதுக்கு பார்த்திங்கன்னா என்ட்ரி டிக்கெட்டு கிடையாது. பட் ஆனால் நம்ம வந்து அடிக்கடி வந்து இப்போ போகும்போதே ஃபஸ்ட் டேவே ஒரு கார்டு கொடுத்துருவாங்க. அந்த கார்டில் வந்து நம்ம அப்பப்போ ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கணும். ரீசார்ஜ் பண்ணி வச்சுட்டோம்னா அங்கே வந்து அந்த கார்டை வச்சு நம்ம வந்து ஒவ்வொரு கேம்ஸாக வந்து விளையாடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரொம்ப கேம்ஸ் எல்லாம் ரொம்ப செமையாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் கேம்ஸும் உண்டு, அடுத்தது மைண்ட் கேம்ஸும் உண்டு இருக்குங்க. அதில் இந்த மைண்ட் கேம்ஸில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. எல்லா கேம்ஸுமே குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு இதுதான். இது நிறைய டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ் எல்லாம் நிறைய இருந்ததுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் டே செலிப்ரேஷன் ரொம்ப நல்லா பண்ணாங்க. சாண்டா வந்திருந்தார். அவர் வந்து செமையாக நிறைய கேம்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு வச்சு காம்படிஷன்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. பெரிய பெரிய பசங்களுக்கு தான் காம்படிஷன், சின்ன பசங்களுக்கு எல்லாருக்குமே சாக்லேட் கொடுத்து நல்லா என்கரேஜ் பண்ணி நல்லா அவங்க வந்து ஹாப்பியாக வச்சுக்கிட்டாங்க அங்கே போன குழந்தைங்களாம். அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக இருந்தாங்க. நான் டீச்சராக இருந்து தான் நான் வெளியில் வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து அங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து இதே மாதிரி தான் கிறிஸ்மஸ் டே செலிப்ரேஷன் கிறிஸ்டியன் ஸ்கூல் நான் ஒர்க் பண்ணது. நிறைய வந்து இந்துஸ் டீச்சரும் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் டீச்சரும் அங்கே இருந்திருந்தாங்க. அவங்களாம் வந்து எங்களை கைட் பண்ணுவாங்க டெக்கரேஷன் பண்ண. கிறிஸ்மஸ்னால் சூப்பராக நல்லா எல்லா டீச்சர்ஸ் சேர்ந்து இது ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேருவாங்க. 11th 12th எல்லோரும் சேர்ந்து சூப்பராக டெக்கரேட் பண்ணுவாங்க. நல்லா டெக்கரேட் பண்ணி அது பார்த்திங்கன்னா ஒரு குடில் மாதிரி ஒன்று 10 நாளைக்கு முன்னாடியே வச்சுருவாங்க. அதில் வந்து கிறிஸ்மஸ் டேக்கு முதல் நாள் அந்த ஃபங்க்ஷன் நாங்கள் கொண்டாடுற அன்றைக்கி தான் வந்து அந்த இதை வந்து குழந்தை மாதிரி ஒரு இது இருக்குங்க, ஒரு பொம்மை இருக்கும். அதை கொண்டு போய் அந்த குடிலில் விடுவாங்க. இயேசு அன்றைக்கி தான் பிறந்தார் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. அது மாதிரி வந்து சூப்பராக கொண்டாடினாங்க. அன்றைக்கி கொண்டாடுவாங்க ஸ்கூலில். ரொம்ப நல்லாயிருக்கும். அது சாண்டா வருவார். பெரிய 12th ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சாண்டா மாதிரி வருவாங்க. நிறைய குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன கிஃப்ட் தருவாங்க ஸ்கூலில். அடுத்து வந்து நிறைய வந்து சாக்லேட்ஸு, கேக்ஸு எல்லாம் தருவாங்க. 12th 11th 10th எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக வந்து நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் நடக்கும். அதை பண்ணுவாங்க. குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ராமா வந்து பண்ணுவாங்க. இயேசு பிறந்த நாள் அப்படியே ட்ராமாவாக அவங்க நடித்து காட்டுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதை பார்த்த உடனே எனக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் வந்தது. அந்த நாட்களுக்கே நான் திரும்பி போயிட்டாங்க. பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதுவும் கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்திங்கன்னா அது உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டேன், அவ்வளோதான். கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பெருசாக பாருங்கள், எவ்வளோ பெரிய ட்ரீ இருக்குது பாருங்கள். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயே எல்லோரையும் கவர்ந்தது. அங்கே பாருங்கள் நிறைய டான்ஸு, பசங்கள்லாம் நல்லா கேம்ஸுங்க. அங்கே குழந்தைங்களுக்கு நிறைய கேம்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்த்துட்டே இருக்கம்பளோ இவ்வளோ பெரிய ட்ரீங்க. செமையாக இருந்தது டெக்கரேஷன்லாம், சான்ஸே இல்லைண்ணா. ரொம்ப நல்லா இருக்குங்க அல்டிமேட்டாக. நான் வந்து ஒரு 2-3 நாளாக உங்களுக்கு வந்து வீடியோ போடலை. என்ன காரணம் அப்படின்னா, ஹர்ஷனிக்கு வந்து 2வது மொட்டை அடிக்கிறதுக்கோசரம் சமயபுரம் போயிட்டோம். திருச்சி சமயபுரத்துக்கு 2 நாள் ட்ராவலில் இருந்தோம். அங்கே வீடியோஸ்லாம் நான் எடுத்திருக்கேன். அதை வந்து இன்றைக்கி எடிட் பண்ணிகிட்ருக்காங்க. நாளையிலேருந்து அநேகமாக 2-3 நாளைக்கு அந்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். ட்ராவல் விளாக் தான் நாளையிலேருந்து வரும். சரி, இது வந்து கிறிஸ்மஸ் அன்றைக்கி எடுத்து நாங்கள் வச்சுட்டு போனோம். அது எடிட் பண்ணாமே இருந்தது. இன்றைக்கி வந்தவுடனே எடிட் பண்ணி உங்களுக்கு போட்டாச்சு. லைட் டெக்கரேஷன் சான்ஸே இல்லைங்க. ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது, சூப்பராக. குழந்தைங்களாம் அவ்வளோ சந்தோஷம். சாண்டா அழகாக டான்ஸ் ஆடினார். நிறைய சாண்டாஸ் சூப்பராக இருந்தது. இது வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே அநேகமாக கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். தெரியாமல் இருக்காது நிச்சயமாக. நாங்கன்னா இப்போ தானே 2 years அது வந்து பார்த்திங்கன்னா இந்த டபுள் டெக்கர் காருங்க. இந்த காரில் ஏறிட்டு 2-3 ரவுண்டு அவங்க வேறு யாரும் பெரியவங்க யாரும் ஏறக்கூடாது, குட்டீஸ் மட்டும்தான். இறங்குறதுக்கு அவ்வளோ இது பண்ணானுங்க. இதில் ஏறி நான்லாம் பயப்படுவான் ஹர்ஷன்னு நினச்சோம். அப்புறம் பார்த்தா அவன் இறங்கவே மாட்டேன்ட்டாங்க. பாருங்க
அப்புறம் கெஞ்சி கூத்தாடி அப்புறம் மெதுவாக இறங்கினோம். ஒவ்வொருத்தராக இறக்கி விட்டாங்க. மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்தாங்க. இறங்கி வந்ததுக்கப்புறம் ஸ்நாக்ஸு, டீ, வடை அதெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்து சாப்பிட்டோம். இங்கே வந்து நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. இந்த மாலில் விதவிதமான ஷாப்ஸு, நம்ம நிறைய பொருள் நிறையா இருக்குது. டெக்கர் பீசஸ்லாம் நிறைய கிடைக்கும். இங்கே விலை கொஞ்சம் ஜாஸ்தி தான், பட் ஆனால் ஒர்த்து இருக்குது. அந்த ஒர்த்து தான் இது. ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ட்ரீ கிட்ட நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. லைட்டு பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் ஒவ்வொரு இடத்துல ஒன்றுங்க. நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க, செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க, ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. லைட்டிங் டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்றுங்க. ரொம்ப அழகாக சூப்பராக இருந்தது பார்க்க. நல்லா செம்மையாக டெடிஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. சூப்பராக இருந்ததுங்க. இன்றைக்கி டே எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா ஜாலியாக போச்சு. அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ எங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க. வீடியோலாம் ரசித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோ